ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணிஸ் கிச்சன். இந்த வீடியோவில் சுவையான அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 1.5 டம்ளர் அரிசியும் 1/2 டம்ளர் பருப்பும் எடுத்திருக்கேன். தண்ணி ஊற்றி 1/2 மணி நேரம் ஊற வச்சு 3 டைம் கழுகி எடுத்துக்கலாம். ஒரு குக்கரில் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சம் செவந்தோடனே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச பூண்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். 4 வரமிளகாயை 2ஆக கட் பண்ணி போட்டுக்கலாம். 100 கிராம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா வணக்கி விட்டுறலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா கலக்கலாம். நம்ம கழுகி வச்ச அரிசியும் பருப்பையும் இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுடலாம். நம்ம எந்த டம்ளரில் அரிசி எடுத்தோமோ அதே டம்ளரில் 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கலக்கி விட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு கொதி வந்த உடனே மூடி போட்டுடலாம். மூடி போட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் மல்லித்தழை மேலே தூவி விட்டுடலாம். 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சுவையான அரிசி பருப்பு சாதம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.